الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாய் இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈடேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. நிச்சய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் தீனுல் இஸ்லாத்தை முழு மூச்சாக அதை வாழ்வியலில் ஏற்றி அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வாழ்வியல் சூழலை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றன. உச்ச நீதிமன்றம் தமிழகத்தை தாண்டி இந்தியா ஒரு ஒழுங்கான ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்த அந்த தருணத்தை எல்லாம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அதை மாற்றி அமைத்துக் கொண்டு இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இறுதியாக 2 தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் பகிரப்பட்டது. அந்த 2 தீர்ப்புகளும் நம்முடைய சமுதாயத்தின் ஒழுங்கை கெடுக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றது. என்ன அந்த தீர்ப்பு விவரிக்கின்றது என்றால், முதல் தீர்ப்பு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், விபச்சாரத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் யாரெல்லாம் விபச்சாரத்திற்கு செல்கின்றார்களோ அவர்களையெல்லாம் போலீஸ் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை, அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தாலும் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டு அவர்களை கைது செய்தார். ஆனால் 3 வாரங்களுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கின்றது, இது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கின்றது. எனவே யாரெல்லாம் இந்த விபச்சார தொழிலை அவர்கள் விரும்பி
அதை செயல்படுத்துகின்றார்களோ, அதை ஒரு வியாபாரமாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மக்களை நீங்கள் கைது செய்யக்கூடாது. இது இந்திய அரசாங்கத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எதற்கெல்லாம் அனுமதியை கொடுக்கின்றது தெரியுமா? யார் நினைத்தாலும் விபச்சாரம் செய்து கொள்ளலாம். விபச்சாரம் என்ற வியாபாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஒழுங்கில்லாத ஒரு நிலைக்கு இந்திய சூழல் தள்ளப்பட்டு விட்டது. யாரெல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நிச்சயமாக தவறாக இனிமேல் பார்க்கப்படாது. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு 3 வாரங்களுக்கு முன்பாக வந்தது. அதற்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து மற்றொரு தீர்ப்பு வருகின்றது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், ஒரு மனிதர், ஒரு ஆண், அவர் என்ன செய்கின்றார்? காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். காவல்துறையில் பணி செய்வதற்காக அவர் என்ன செய்கின்றார்? கடிதம் எழுதுகின்றார், அப்ளிகேஷன் போடுகின்றார். பொதுவாகவே காவல்துறையில் ஒரு ஆண் மகன் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், பெண் மகன் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுடைய பிளாஷ்பேக்கை, அதாவது அவர்களுடைய டிசிப்ளினை பார்ப்பார்கள். அவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஏதாவது குற்றச்சாட்டுகள் நினைந்திருக்கின்றதா? ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடாக வரப்போகின்றார்கள். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூகத்தினுடைய பாதுகாவலர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை பார்க்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதனுடைய ஒழுங்கு நடவடிக்கையில் ஒரு செயல்பாடு செய்கின்றது. அந்த மனிதர் திருமணத்திற்கு முன்பாக ஒரு அஃபேர், ஒரு கள்ள ஒரு உறவை வைத்து அதன் மூலம் ஏற்கனவே அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகின்றது. ஒரு கள்ள உறவை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அதன் மூலம் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துவிட்டது. திருமணம் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது காவல்துறை பணியில் சேர அவர் அனுமதிப்பதற்காக அப்ளிகேஷன் போட்ட அந்த நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் அவர் ஒரு கேஸை பதிவு செய்கின்றார், ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார். என்னவென்றால், காவல்துறைக்கு வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லாமல் மறுக்கின்றார்கள். காரணம், என் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு எஃப்ஐஆர் இருக்கின்றது என்பதற்காக. நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்பாகத்தான் அது போன்ற ஒரு உறவில் ஈடுபட்டேன். ஆனால் இப்பொழுது நான் அந்த உறவில் இல்லை என்பதாக அந்த எஃப்ஐஆரை குவாஷ் இல்லாமல் ஆக்குவதற்கு அந்த வழக்கை அவர் தாக்கல் செய்கின்றார். ஆனால் அந்த உயர் நீதிமன்றம், அவர் இருக்கக்கூடிய அந்த மாநில உயர் நீதிமன்றம் அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்து விடுகின்றது. காரணம், காவல்துறைக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய ஒழுக்கம் என்பது சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகின்றார். மீண்டும் அவர் மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கின்றார். அப்பொழுது அந்த உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் 2 வாரங்களுக்கு முன்பாக வெளிவருகின்றது. இன்றைய சமூகத்தில், இன்றைய கால சூழ்நிலையில் 2 மனிதர்கள், அதாவது ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகனும் 2 நபர்களும் விரும்பி ஒரு உறவில் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதாக உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு பகிரப்பட்டு அவருக்கு நீங்கள் காவல்துறையில் வேலையை கொடுக்க வேண்டும் என்பதாக தீர்ப்பு பகிரப்படுகின்றது. அருமையானவர்களே, 3 வாரத்திற்கு முன்பாக விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. 2 வாரங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட உறவுகளையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. நீங்கள் திருமணம் முடிந்துதான் அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் திருமணத்திற்கு முன்பாகவே அந்த உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். 2 மனங்களும் விரும்பினால் மட்டுமே போதும் என்பதாக ஒரு தீர்ப்பு பகிரப்பட்டது. அன்பானவர்களே, இப்படி நம்முடைய இந்திய நாட்டினுடைய, இந்திய திருநாடு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆகச்சிறந்த சட்டம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாம் இன்று ஒரு மனிதனை சீர்படுத்தக்கூடிய வழியில் இல்லாமல், அவனை ஒழுங்குபடுத்தக்கூடிய வழியில் இல்லாமல்
அவனை ஒழுங்கீனவனாக ஒரு சமூகத்தினுடைய இழிவு நிலைக்கு அவனை தள்ளி கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றன. அருமையானவர்களே, பொதுவாகவே ஒரு சட்டம் எதற்காக இயற்றப்படுகின்றது? அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் சுதந்திரம் வருவதற்கு முன்பாக அந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் முதலாக சட்டத்தை இயற்றுகின்றார்கள். அந்த சட்டங்களை இயற்றும் பொழுது காரணத்தை அவர்கள் சொல்லும் பொழுது மனிதர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதாக ஒரு தகவலை சொல்லிவிட்டுதான் சட்டத்தை இயற்றுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மனிதனை வாழ்வியல் ரீதியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். அருமையானவர்களே, சட்டம் என்பது மனிதனை சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த சட்டம் ஒழுங்கில்லாமல் சென்றது என்று சொன்னால் அது சமூகத்தை இழிவுக்கு அழித்து சென்றுவிடும். இன்று நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பாலியல் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது. தொடர்ச்சியாக சட்டங்கள் அந்த பாலியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் துணையாக நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகமாக நாம் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? எப்படிப்பட்ட சட்டங்கள் இந்த இந்திய திருநாட்டில் கொண்டு வந்தாலும் கூட சுய ஒழுக்கம் என்று இருக்கின்றது. ஒரு மனிதன் தனி மனிதனாக செயல்படும் பொழுது அவனுக்கு என்று சுய ஒழுக்கம் வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் திருமறை குர்ஆனின் மூலம் நம்முடைய சமுதாயத்திற்கு சுய ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றார். அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி, பெண்மகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று சுய ஒழுக்கம் வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் மக்களுக்கு அதீதமாக வலியுறுத்தல்களை தன்னுடைய திருமறையில் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். காரணம் என்னவென்றால், இந்த பெண்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். பொதுவாக ஒரு தங்கத்தை தூக்கி வெளியே போட்டு விட்டால் அதை என்ன செய்வார்கள் மனிதர்கள்? போட்டி போட்டுக் கொண்டு அடித்து உருண்டு அந்த தங்கத்தை அள்ளிக்கொள்வார். அந்த தங்கத்திற்கு விலை மதிப்பு உயர்ந்ததாக இருக்கின்றது அல்லவா? அது போன்றுதான் பெண் மக்கள் என்பவர்கள் வெளியே விட்டால் அவர்களை தவறான ஆசைகளுக்கும் தவறான வழிக்கும் அழைப்பதற்கு ஏராளமான ஷைத்தான் கூட்டங்கள் திரிந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக எல்லா விதமான மனிதர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன், அதுதான் இன்று மிகப்பெரிய ஷைத்தானாக, ஒரு ஃபித்னாவாக, ஒரு குழப்பமாக நம்முடைய சமூகத்திற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒழுக்கை மாண்பை பேண வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுக்கின்றார். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன. முஃமினான பெண்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்களுடைய அழகுகளையும் அவர்கள் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆண்மகனுக்கு இறைவன் சொல்லும் பொழுது, குல்லில் முஃமினீன யக்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று முடிக்கக்கூடிய இறைவன் பெண்மகளுக்கு மட்டும் அதீதமாக சொல்கின்றான். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்த வேண்டாம். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, எது வெளிப்படையாக தெரியுமோ அதை மட்டும் விட்டுவிட்டு எல்லா விதமான அழகுகளை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது. கைகளையும் முகங்களையும் மட்டும் விட்டுவிட்டு எல்லா விதமான இடங்களையும்
நீங்கள் நிச்சயமாக மறைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகின்றார். இதை யார் சொல்வது? இந்த மனிதனை படைத்த, மனிதனுக்கு எது தேவை என்று அறிந்த, எல்லா விதமான ஆற்றல்களையும் கொண்ட ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். ஒரு பெண்மகள் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்வியலை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய அழகுகளை அவர்கள் மறைக்க வேண்டும். அழகுகளை மறைக்க வேண்டும் என்றால் வெறும் அவர்களுடைய உடல் ரீதியான அழகை மட்டும் கிடையாது, அவர்களுடைய வார்த்தை ரீதியான அழகுகளையும். ஒரு பெண்மகள் எப்பொழுது பேசுவார் என்பதாக இன்றைய இளைஞர் கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞர் கூட்டத்தை அவர்களுடைய அழகிய செயல்பாடால், அவர்களுடைய அழகிய பேச்சுக்களால் அவர்கள் மயக்கி விடுவார்கள் என்பதாக எல்லா விதமான இளைஞர் கூட்டமும் இன்று ஃபித்னாக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா. நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அழகை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கரங்களை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வார்த்தை ரீதியான பேச்சுக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய உள்ளர்த்தமாய் கூறுகின்றார். நீங்கள் யாரிடத்தில் மட்டும் பேச வேண்டும் என்றோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அனுமதியை கொடுத்திருக்கின்றாரோ அவர்களிடத்தில் மட்டுமே பேச வேண்டுமே தவிர மற்ற அனைவரிடத்திலும் உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தாயிடத்தில், உங்களுடைய தந்தையிடத்தில், உங்களுடைய சகோதரர்களிடத்தில், உங்களுக்கு மஹரமான மக்கள், அதாவது நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மட்டுமே உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி. இல்லாமா வஹர மின்ஹா. இறைவன் எதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றானோ அதை மட்டுமே உங்களுக்கு அனுமதியாக இறைவன் வைத்திருக்கின்றான். அதை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களுடைய அழகுகளை மறைக்க வேண்டும். அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, பேச்சு ரீதியாக இருந்தாலும் சரி. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே இந்த வசனத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒரு பெண் மக்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவர்களுடைய வாழ்வியலை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், அவர்களுடைய வாழ்வியல் இதன் மூலமாக ஒழுக்கமாக மாறினால் சமூகத்தினுடைய அந்த ஒழுங்கும் பேணப்படும் என்பதற்கு இந்த 3 தகவல் மட்டுமே போதுமானது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நூரிலே கூறுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்மணிகளை எவ்வாறெல்லாம் உதாரணப்படுத்துகின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி ஹிஜ்ரத்திற்காக எங்கு செல்கின்றார்கள்? அபிசீனியாவிற்கு செல்கின்றார்கள். அபிசீனியாவிற்கு சென்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கட்டளையில் அபிசீனியாவிலே அவருடைய கணவரோடு இருக்கின்றார். ஆனால் கணவர் என்ன செய்கின்றார்? இஸ்லாத்திலிருந்து வெளியே சென்று விடுகின்றார், மீண்டும் கிறிஸ்துவத்திற்கு சென்று விடுகின்றார். ஆனால் அந்த இஸ்லாமிய பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்கின்றார்? கணவர் சென்றாலும் கூட இஸ்லாத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அபிசீனியாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பாமல், யாரோடும் நாம் திரும்பக்கூடாது, காரணம் அனைவரும் நமக்கு மகரமாக்கப்பட்டவர்கள், எனவே இந்த இடத்திலே நாம் இருப்போம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்கள் நம்மை வந்து அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அப்பொழுது நாம் செல்வோம் என்பதாக அபிசீனியாவிலே இருந்து அந்த இடத்தில் அபிசீனியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கு ஷரியத்தை கற்றுத் தருகின்றார். இவ்வாறு ஒரு சஹாபிய பெண்மணியினுடைய வாழ்க்கை செல்கின்றது. இன்னொரு சஹாபிய பெண்மணி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவருடைய மனைவியிடத்தில் சென்று நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் என்பதாக கேட்கின்றார். நானும்
நினைத்தால் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கு 2 தடையாக இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மார்க்கம், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மார்க்கம், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலை வழிபாடு, இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் உதறிவிட்டீர்கள் என்று சொன்னார். ஒன்று, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னார், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன். உங்களிடத்தில் நான் மகராக இந்த இஸ்லாத்தை மட்டுமே எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் நல்ல மனிதராக இருக்கின்றீர், நல்ல வியாபாரியாக இருக்கின்றீர், ஒழுக்கமுள்ள மனிதராக இருக்கின்றீர். ஆனாலும் கூட உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு தடையாக இருப்பது நீங்கள் இஸ்லாத்தில் இல்லாத மனிதராக இருக்கின்றீர். நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய அந்த இஸ்லாத்திற்கு வரக்கூடிய அந்த நுழைதலை நான் மகராக எடுத்துக் கொள்கின்றேன். நீங்கள் எனக்கு எந்த ஒரு மகரையும் கொடுக்க வேண்டாம் என்பதாக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி சொல்கின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அருமையானவர்களே, அந்த சஹாபிய பெண்மணியுடைய பெயர் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து காட்டினார். இஸ்லாமிய ஷரியத்தை உணர்ந்ததனுடைய விளைவாக, இஸ்லாமிய ஷரியத்தை ஆழமாக புரிந்ததனுடைய விளைவாக, இஸ்லாத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம், சுய ஒழுக்கத்தை பேணுவோம், அல்லாஹ்விற்காக மட்டுமே இந்த மார்க்கத்தை நாம் சுமந்து இருப்போம், வேறு யாருக்காகவும் கிடையாது. அது அவருடைய கணவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதாக உறுதியாக இருந்தவர்கள் சஹாபிய பெண்மணிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 2 பெண்களை இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுதாரணப்படுத்துகின்றார். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றொன்று ஆசியா அம்மா ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள். இந்த 2 பெண்மணிகளும் எதற்காக நமக்கு முன்னுதாரணப்படுத்தப்படுகின்றார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒவ்வொரு விதமான சோதனைகளுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார். ஆசியா அம்மா அவர்கள் ஃபிரௌனினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்தார்கள் அல்லவா? அந்த தருணத்தில் ஏராளமான இழிவுக்கான பேச்சை அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு தருணத்தில் கூட 2 பெண்மணிகளும் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குலையும் சரி, அவர்களுடைய சுய ஒழுக்கத்தையும் சரி, எந்த இடத்திலும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காகத்தான் அந்த 2 பெண்மணிகளையும் நம்முடைய சமுதாயத்திற்கு முன்னுதாரணப்படுத்துகின்றார். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட விதத்திலும் சரி, இறைவனுக்காக சோதனைகளை உள்வாங்கி கொண்டார்கள் அல்லவா, அந்த தருணங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தருணங்களிலும் சுய ஒழுக்கத்தோடும் செயல்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காக மிக பெரும் அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குகின்றார். இந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாகவும் அந்த பெண்மணிகள் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட முன்னுதாரணமான மக்களையும் நம்முடைய இஸ்லாமிய ஷரியத் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாறுகளில் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழல்கள், எப்படிப்பட்ட சட்டங்கள் நம்முடைய இந்தியாவிற்குள் வந்தாலும் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ, நம்முடைய செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்கின்றோமோ, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை நாம் உயர்த்தி பிடித்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய ஷரியத்தை நம்முடைய வாழ்வியலாக நாம் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னால், நிச்சயமாக ஏராளமான சோதனைகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அந்த சோதனைகளில் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால், இறைவன் நமக்கான ஒரு மிக பெரும் ஹிதாயத்தையும் ஒரு தௌஃபீக்கையும் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நான் யாரை விரும்புகின்றேனோ அந்த மக்களுக்கு மட்டுமே சோதனைகளை கொடுப்பேன்.
நான் யாரை விரும்புகின்றேனோ அந்த மக்களுக்கு சோதனைகளை கொடுப்பேன் என்பதாக கூறுகின்றான். அந்த சோதனைகளின் மூலம் அவர்கள் பொறுமையாக இறைவனிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய ஷரியத்தை நம்முடைய சமுதாய மக்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், எல்லா விதமான சட்டங்கள் மாறினாலும், எப்படிப்பட்ட சூழல்கள் அமைந்தாலும் இஸ்லாமிய ஷரியத்தை தூக்கி பிடித்து நம்முடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தினால், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்பும் அதில் சபராக இருந்த பின்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தௌஃபீக்கை கிடைத்த வரலாறுகள் நமக்கு இருக்கின்றது. இறைவன் அப்படிப்பட்ட வெற்றியை நம்முடைய சமுதாய மக்களுக்கு கொடுத்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah Rabbil Alamin. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் 1448 ஆண்டின் ஹிஜ்ரியில் நாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரத் எதற்காக நடந்தது? இந்த முஹர்ரம் மாதத்தில் என்ன சிறப்பு இருக்கின்றது? இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்வியல் பாடம் என்ன? அருமையானவர்களே, ஹிஜ்ரத் என்னும் பாடம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தகவல் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு நாட்காட்டியாக மாற்றி வைத்திருக்கின்றார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். எந்த மனிதனுடைய ஒரு பயணத்தை ஒரு சமூகத்திற்கு நாட்காட்டியாக இறைவன் அமைத்து கொடுத்தது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம், அந்த ஹிஜ்ரத் பயணத்தினுடைய கணக்கீட்டில் இருந்து நமக்கு ஹிஜ்ரி என்னும் ஒரு ஆண்டு துவங்கி இருக்கின்றது. இது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தகவல். என்ன தகவல்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொடர்ச்சியாக முஷ்ரிக்கீன்களால் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார். தொடர்ச்சியாக இறைவனை வணங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கொலை செய்வதற்காக தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எதுவரைக்கும் என்று சொன்னால், ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக கூட அவர்களை கொலை செய்வதற்கான மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான முயற்சியும் நடந்தது. இப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக இருந்த அந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் ஹிஜ்ரத் செய்யுங்கள் மதீனாவிற்கு. நன்றாக சிந்திக்க வேண்டும். கடுமையான சோதனை. அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் பிறந்த, அவர்களுடைய ஊர்களை விட்டு அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். இறைவனை, உண்மையான இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை சரியான முறையில் அவர்கள் வணங்குவதற்கு தொடர்ச்சியான தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடக்கின்றது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்றால், இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்கா நகரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி இறைவன் உடனே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அமைத்துக் கொடுத்திருக்க வேண்டும். இது ஒரு மனிதன் இயல்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு லாஜிக்கான பாயிண்ட். ஒரு கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிதாயத்தோ, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமோ நடந்தால் அந்த மனிதன் எண்ணுவான், அல்லாஹ்வுடைய தவக்கல், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவனுக்கு அதிகமாகிவிடும். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அவனுடைய நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்து இறைவனுக்கு அவன் செய்யக்கூடிய நன்றியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றார்? நீங்கள்
நீங்கள் பிறந்த அந்த ஊரை விட்டு முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அகதிகளாக மதீனாவிற்குள் செல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றான். உங்களுக்கு தொடர்ச்சியாக இடர்கள் வருகின்றது, துன்பங்கள் வருகின்றது என்றால் உடனே உங்களுக்கு வெற்றி அடுத்த தருணத்தில் வந்துவிடும் என்பது நிச்சயம் கிடையாது. அந்த தருணம், அந்த வெற்றிக்கான தருணம் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டுமே அறிந்திருக்கின்றார். அதற்கு உங்களை தயார்படுத்த வேண்டும் அல்லவா? அந்த வெற்றி வரக்கூடிய அந்த தருணத்தில் அந்த வெற்றியை சரியான முறையில் அதை பயன்படுத்தி அதை மக்களுக்கு சரியான முறையில் எடுத்துரைத்து வழிகேட்டில் சென்று விடாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மக்களாக அந்த மனிதர்கள் மாற வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு பயிற்சியாக ரப்புல் ஆலமீன் மதீனாவிற்கு மக்களை எல்லாம் அனுப்புகின்றான். மதீனாவிற்குள் சென்று வாழ்வியல் நெறிகளை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார். நன்றாக குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த சஹாபாக்களுக்கு தொடர்ச்சியாக இறை வழிபாட்டை மட்டுமே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும், இறைவனை எவ்வாறு நபிமார்கள் வணங்கினார்கள், தௌஹீத் என்றால் என்ன என்பதை ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக மக்காவில் சொல்லிக் கொடுத்தார். மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் தான் வாழ்வியல் பாடங்களை ரப்புல் ஆலமீன் கற்றுத் தருகின்றார். மதீனாவிற்குள் சென்றதற்கு பின்னால் தான் எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் இறைவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய மனைவியிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உறவுகளை எவ்வாறு பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய உறவு முறைகளில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சொத்தினுடைய விஷயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நிகாஹினுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் ரப்புல் ஆலமீன் மதீனாவில் சொல்லித் தருகின்றான். அந்த மனிதர்களை பக்குவப்படுத்துகின்றான். அந்த பக்குவத்திற்கு பின்னால் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபத்ஹ் மக்கா எனும் வெற்றியை தருகின்றான். அந்த வெற்றியை சுமந்த அந்த சஹாபாக்கள் அதற்கு பின்னால் உண்மையான வெற்றி அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்திருக்கின்றது. எனவே இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அந்த சஹாபாக்கள் மாறினார்கள். இறைவன் அதையும் சொல்லிக் கொடுத்தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. உங்களுக்கு வெற்றியை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது அதிகமான மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபஸப்பிஹ், நீங்கள் இறைவனை துதியுங்கள், இறைவனை நீங்கள் பாராட்டுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கின்றான். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அவன் சுவைக்கும் பொழுது எல்லா விதமான தருணங்களிலும் இறைவனை மறந்த ஒரு மனிதனாகத்தான் அவனுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வியலை மதீனாவில் சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் மக்கா என்னும் வெற்றி அவர்களுக்கு கொடுக்கின்றான். அந்த வெற்றியை சுவைத்ததற்கு பின்னால் அவர்கள் வெற்றியாளர்களாக திரும்பவில்லை, இறைவனுடைய அடியார்களாக மாறினார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத் என்னும் ஒரு பாடமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எல்லா விதமான சூழல்களிலும் உண்மையான இறைவனை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கடுமையான சோதனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். அது சட்டங்கள் புதிதாக வந்தாலும் சரி, ஆட்சிகள் புதிதாக வந்தாலும் சரி, எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறினாலும் சரி, நீங்கள் இறைவனை, ஒற்றை இறைவனை, உண்மையான இறைவனை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் கடுமையான சோதனைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். அந்த சோதனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த சோதனைகளில் வெற்றியை தருவ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பயிற்சியை வழங்குவான். அந்த சோதனைகளில் நீங்கள் எவ்வாறு பொறுமையாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்வியலை எவ்வாறு நெறிமுறைப்படுத்துகின்றீர்கள் என்பதை எல்லாம்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயிற்சியின் மூலம் உங்களுக்கு பக்குவப்படுத்தி அதற்கு பின்னால் தான் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வியலில் இறைவனை மட்டுமே, உண்மையான இறைவனை மட்டுமே தௌஹீதை சுமந்ததற்காக, தௌஹீதை சுமப்பதற்காக தொடர்ச்சியாக நாம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய முதல் தகவல். ஆனால் அதுதான் இறுதி கிடையாது என்பதையும் நமக்கு கூறுகின்றான். நீங்கள் அதில் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து நீங்கள் நினைக்காத வழிகளிலிருந்து ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அன்பளிப்புகளையும் அவனுடைய அருள்களையும் வாரி வழங்குவான் என்பதுதான் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் ஆஷுரா நோன்பு வருகின்றது. ஆஷுரா நோன்பு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களோடு அந்த நைல் நதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தருவாயில் யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், மூசாவே, எங்களை நீங்கள் இவ்வாறு இழிவுபடுத்தி விட்டீர்களே, ஏமாற்றி விட்டீர்களே என்பதாக. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு இறைவன் இருக்கின்றான், என்னோடு இறைவன் இருக்கின்றான். எல்லா விதமான சூழ்நிலைகளும் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தருணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இறைவன் அந்த கடலை கூட பிளந்து அவர்களுக்கு ஒரு வழியை காண்பித்தான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரியின் மூலமாக, இந்த முஹர்ரத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரும் ஒரு வாழ்வியல் தகவலை சொல்லிக் கொடுக்கின்றான். எந்த ஒரு வாழ்வியல் தகவலை நாம் பாடமாக படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீகை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாத்.